அக்கா, டாக்டர் சாரா இது? அ? ஏய், டாக்டர் டூ வீலர்ல தானே வருவாரு. இது கார்ல. அக்கா, கார்ல இருந்து டாக்டர் தான்க்கா இறங்குறாரு. ஆமா. டாக்டர், ஆ? என்ன கார்ல வந்திருக்கீங்க? கார் வாங்கிட்டேன் வானதி. சூப்பரா இருக்கு டாக்டர். புது வண்டிலாம் இல்ல, செகண்ட் ஹேண்ட் வண்டி தான். பார்த்தா அப்படியெல்லாம் தெரியவே இல்ல. புதுசு மாதிரி தான் இருக்கு. நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்படி இருக்கு. ஓ, பட் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. ஃப்ரெண்டு வித்தான்னு வாங்கினேன். வண்டி செம்மையா இருக்கு டாக்டர். டாக்டர்லாம் கார்ல வந்தாதான் கெத்து இல்ல? அந்த காரணத்துக்காக தான் நான் காரே வாங்கினேன். டூ வீலர்ல வந்தா யாருமே மதிக்க மாட்டாங்க. 50 ரூபா டாக்டர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. நியாயமான ஃபீஸ் கூட என்னால வாங்க முடியல. கரெக்ட் தான் டாக்டர். உங்களுக்கு கார் தான் கரெக்ட். வானதி, நீங்க வேணா வண்டி ஓட்டி பாக்குறீங்களா? ஐயோ, எனக்கு கார் ஓட்ட தெரியாதே டாக்டர். ஆட்டோமேட்டிக் தான், ஈஸியா ஓட்டலாம். எனக்கெல்லாம் பயம் டாக்டர். அப்போ சார் கார் ஓட்ட கத்து கொடுப்பாரு என்ன சார்? கத்து கொடுத்துட்டா போச்சு. டாக்டர் வேலையை தவிர வேற எல்லா வேலையும் செய்றீங்களே. டாக்டர்னா ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் பார்க்கணுமா? வண்டி ஓட்ட தெரியக்கூடாதா? இல்ல வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்க கூடாதா? எப்பா, உங்ககிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? ஆளை விடுங்க. இனிமே தினம் கார் தானே டாக்டர்? ஆமா வானதி, உங்க டூ வீலர் என்ன பண்ணுவீங்க? யாருக்காவது கொடுக்கணும். செல்வம், யாராவது வண்டி கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு. சரிங்க டாக்டர். வானதி, நீங்க கூட வண்டி வாங்கணும்னு சொன்னீங்கல்ல? நீங்க வேணா அந்த வண்டி எடுத்துக்கிறீங்களா? நிஜமாவா? ஆமா வானதி, நிஜமாதான். நீங்களே எடுத்துக்கங்க. கேட்கலாமா வேண்டாமா நானே யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்களே கேட்டீங்க. வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே வரும்போது நானே கொண்டு வரேன். சரிங்க டாக்டர். எவ்வளவு டாக்டர் சொல்றீங்க? அதெல்லாம் பாத்துக்கலாம் வானதி. இல்ல, அமௌண்ட் சொல்லுங்க டாக்டர். வண்டி எடுத்துட்டு வரும்போது நான் சொல்றேன். சரிங்களா? சரி டாக்டர் கார்லாம் வாங்கியிருக்கீங்க, ட்ரீட் எப்போ? அதுக்கு என்ன, எப்ப வேணும்னாலும் கொடுக்கலாம். சரிங்க டாக்டர். வணக்கம் டாக்டர். போங்க, நான் வரேன். சரிங்க டாக்டர். பேஷண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நான் போய் பாக்குறேன். சரிங்க டாக்டர். சூப்பர்ல, கேட்காமயே வண்டியை குடுக்கறேன்னு சொல்றாரு பாரு. அவர் ரொம்ப நல்லவருக்கா. உலகத்துல இப்படிப்பட்ட ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்க்கா. ஆமா. சரி சரி வா, மையம் மறந்து அப்படியே நிக்காத. வரேன்க்கா, வாங்க. நான் ஹஸ்பண்ட் தானமா? புருஷன் தானமா? டேய், ஐயோ கொஞ்சம் பொறுமையா பேசுடா. நான் அவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். நீ டேய், கல்யாணம் ஆனவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க தெரியுமா? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ரூல்ஸ். சுரேஷ், என்னடா பண்றீங்க? கத்தாதடா. என்னடா போதும்? இருங்க, சமசீன் என்ன போதும்? அப்படி என்னடா பாக்குறீங்க? இவ கொஞ்சம் கூட புருஷனுக்கு அடங்கவே மாட்டேங்கிறா. அடங்கி நடக்கணுமா? நான் எதுக்கு அடங்கி நடக்கணும்? பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏய் டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். எழுந்து பேசிட்டு இருக்க. மரியாதையா பேசுங்க. என்னடி மரியாதை உனக்கு? போடு போடு. டேய், என்னடா இப்படி உட்கார்ந்து சீரியல் பாத்துட்டு இருக்கீங்க? அது ஹாட் ஸ்டார் இந்த சீரிஸ் எல்லாம் பாத்துட்டு இருந்தோன்னே, அப்ப இந்த சீரியல் ஆட்டோ பிளே ஆச்சு. அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சீரியல் சூப்பரா இருக்குண்ணே. டேய் பாண்டி, நீயுமாடா? நல்லா இருக்குன்னு உட்காந்துட்டேனே. அது சரி. உங்க அப்பா உன்னை அடிக்க மாட்டாரா? உங்க அப்பா அடிச்சா திருப்பி அடிப்பியா அவரை? எங்க அப்பா என்ன அடிக்க மாட்டாரு. அப்பான்னு இல்ல, யாரும் யாரையும் அடிக்க கூடாது. யாரையும் அடிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. இப்படிதான் இருக்கணும். என்னடா நல்லா இப்படி ஆர்வமா போகும்போது தான் தொடரும்னு போடுவாங்க. இந்த எடிட்டர்ஸ்க்குலாம் இதே வேலையா போச்சு. டேய், அடுத்த சீரிஸ் போடுற. டேய், டிவியே பார்த்து விடிஞ்சிட போதுடா. சாப்பிட வேண்டாமா? முதல்ல என்ன சமைக்கிறதுன்னு சொல்லுங்க. அண்ணா,
எனக்கு முறுமுறு தோசையும் பைத்தம்பருப்பு சாம்பாரும் செஞ்சு கொடுத்தேன், அப்படியே டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுருவேன். ஆமா, வாயில குத்தி சாகுற மாதிரி தோசை ஊத்த சொல்லுவ. அதெல்லாம் வேணாண்ணே. நீ என்ன பண்ற, நல்லா இந்த கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, பட்டாணி இதெல்லாம் போட்டு ஒரு ரவா கிச்சடி செஞ்சு தேங்காய் சட்னி பண்ணிடு. டேய், எதுக்குடா அண்ணனுக்கு வேலை வைக்கிறீங்க? அண்ணா, இட்லியே செஞ்சிடலாண்ணே. ஹலோ, என்ன ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்ன ஹோட்டலா? அண்ணா, சிம்பிளா ஏதாச்சும் பண்ணுங்கண்ணே. அதுக்கு தாங்க இட்லி சொன்னேன். ஆ, சரி, அப்ப இட்லி பண்றதா இருந்தா இட்லி கறி குழம்பு ஓகேவா? ம், சிக்கன் நீங்க போய் எடுத்துட்டு வரீங்களா? முடியாதுல்ல. இல்ல, இட்லிக்கு கறி குழம்பு தான் நல்லா இருக்கும், அதான் சொன்னேன். சரி விடுப்பா, இட்லி கறி குழம்பே பண்ணிடலாம். பல்லவா, நீ போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துறியா? ம், ம். இருண்ணே, காசு தரேன். டேய் போடா, போயிட்டு வா. ஷபா. ஏய் சேரா, இந்தா எல்லாத்துக்கும் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இட்லியா? ஏதுப்பா? ஆமா, நான் உட்கார்ந்து சுட்டேன். ஏன்டா? கட்டப்பை ரொம்ப பெருசா இருக்குதே. இல்ல ஆ, ம், கொடுங்க. அப்பா, என்ன இவ்வளவு இட்லி இருக்கு? கடையில சுட்ட மொத்த இட்லியும் தூக்கிட்டு வந்துட்டீங்களா? ஏன்டா? புதுசா பக்கத்துல ஒரு கடை திறந்துருக்கு, போய் சாப்பிட்டேன். இட்லியும் கறி குழம்பும் சூப்பரா இருந்துச்சு. சரி, நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்களான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லதுக்கே காலம் இல்லடா, எல்லாத்துக்கும் குர்றா. அண்ணே, எப்படி நான் கேட்டதே கிடைச்சது பாத்தியா? அண்ணா, இன்னைக்கு உனக்கு சமைக்கிற வேலை மிச்சம். சரி, கை கேட்டு வாங்க, சாப்பிடலாம். வாடா. டேய், வேற ஏதாவது வைடா. ரிமோட் கொடு, நான் மாத்துறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் வைக்கிறத பாரு. டேய், குட்ரா முடியாதுண்ணா. குட்ரா. அண்ணா, டேய், அடிச்சுக்காதீங்கடா. டேய், அத குடு. டிவி யாரும் பார்க்க வேண்டாம், ஆஃப் பண்ணிடலாம். காலையில இருந்து நச நசன்னு கத்திக்கிட்டே இருக்கு. ஆஃப் பண்ண முடியாது. உனக்கு பிடிக்கல, நீ பார்க்காத. பாத்தியாடா கொழுப்ப? விடுற, இதுன்னு எத்தனை நாளைக்கு? அப்புறம் உன்னதான் தேடி வருவான். அப்ப பாத்துக்கிறேன். நல்லா இருக்கும் பாருண்ணா. நிலா, என்னப்பா 3 இட்லி சாப்பிட்டு எந்திரிச்சிட்ட? அதான் இவ்வளவு இட்லி இருக்கேப்பா, சாப்பிடுப்பா. ஐயோ அண்ணா, இதுக்கு மேல முடியலண்ணே, போதும். அண்ணே, இந்த மொத்த இட்லி காலி பண்ணுனா இன்னும் 10 பேர் வேணும். அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காருண்ணா அவரு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குல்ல? ம், ம். ஆமாமா, சிக்கன் குழம்புலாம் வீட்டுல செய்யற மாதிரியே இருக்கு. ம். ஹோட்டல் சாப்பிடுற மாதிரியே இல்ல, நைஸ் ஃபுட். ம். ஏய், காலை அண்ணே. தூக்கு. கொடுங்கண்ணே, நான் பெருக்கிறேன். இல்லப்பா, பரவாயில்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டெய்லி நைட்டு சமைப்பேன். இன்னைக்கு ராத்திரி சமைக்காததுனால பாத்திரமும் சேரல. இந்த வேலை மட்டும்தான் பாக்கி, அவ்வளவுதான், அண்ணே, முடிஞ்சிருச்சு. மிச்சம் வேற அவ்வளவு இட்லி இருக்கேண்ணே. ஆ, காலையில இட்லி மட்டும் வேணா யூஸ் பண்ணலாம். அதுவும் பழைய இட்லி பல்லாம் சாப்பிட மாட்டான். அதையும் தாண்டி மிச்சமாகிறது வேஸ்ட் தான்ப்பா. பாத்துக்கலாம், விடு. இந்த டிவி வாங்கினாலும் வாங்கினாங்க, எப்ப பாரு டிவிலே தான் உட்காந்துருக்காங்க இவங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்னு நினைக்க வேண்டாம். சொல்லுப்பா. நீங்க சொன்ன கிளைண்ட் இன்னும் எதுவும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணல. இன்னும் வரலையாப்பா? ஆமாண்ணே, வரல. ஐயோ. செஞ்சு கொடுத்த வேலைக்கு கரெக்ஷன் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பேமெண்ட் பத்தி கேட்டா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படியா? உங்க மூலமா வந்ததால ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் என்னால பேச முடியல. நீங்க கொஞ்சம் என்னன்னு கேக்குறீங்களா? சரிப்பா, நான் நாளைக்கே பேசிடுறேன்ப்பா. அந்த இன்ஜினியர் இன்னைக்கு சைட்டுக்கு வர வேண்டியது, அவர் வரல. அதான் நாளைக்கு அவர் வரலனாலும் நானே நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிண்ணே. என்னடா மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்ஃபேக்ட் லேட் ஆகுறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திவ்யாவும் ஒரு ஃப்ரெண்டும் தான் பேமெண்ட் பத்தி கேட்டுட்டே இருக்காங்க. கிளைண்ட் டீல் பண்றதை விட திவ்யாவையும் ஒரு ஃப்ரெண்டையும் டீல் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேய், மியூட் போடுறா. ஏன் இல்ல, அந்த பணம் இன்னும் வரலையா? ஆமா சோழன், அந்த கிளைண்ட் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்க. அண்ணே, என்னண்ணே, நிலதான் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னால, நீ பேசி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே? இல்லடா, நான் சோழன், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ இருநில,
என்னண்ணே? இல்லடா, நான் நாளைக்கு பேசிறேன்டா. இன்னைக்கு அவர் வரலடா. நிலா உங்ககிட்ட சொன்னப்ப நீ பேசிருக்கலாம்ல. எல்லா வேலையும் வாங்கிட்டு பணம் கொடுக்காம எப்படி ஏமாத்திட்டு இருக்காரு பாரு அந்த ஆளு. ஷூ. ஒன்ன மாதிரி நிலா ஓசில வேலை செய்வார் நினைச்சியா என்ன? சோழன், இல்ல நிலா, அண்ணனுக்கு இதே வேலை. பழக்கத்துக்காக நீ வேணா ஓசில வேலை பார்த்து கொடுப்பேன. ஒன்ன மாதிரி நிலா இருக்க முடியுமா? அவளே அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா. நிலா மூலமா வந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் வரலன்னா அப்ப எல்லாரும் அவ்வளவுதானே கேள்வி கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம அவங்க நிக்கணுமான? அவளுக்கு எதுக்கு நான் அந்த அசிங்கம்? சோழன் சும்மா இருங்க. அவரோடது நல்ல கம்பெனி தான்டா. பணம் எல்லாம் கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு நான் பேசி வாங்கி தரேன்டா. பாத்தியா பாத்தியா, இப்போ நீ அந்த ஆளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. நிலா வந்து உங்ககிட்ட ஆர்டர் பிடிச்சு கொடுங்கன்னு கேட்டாளா? நீ தானே ஆளை கூட்டு வந்த. அப்ப அவங்க காசு கொடுக்கலன்னா முதல்ல உனக்கு தானே கோவம் வரணும். அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படி இல்லடா. ஐய ஆரம்பிச்சிட்டானுங்கடா சண்டைய. சோழன் கொஞ்சம் நீ அமைதியா ஏன் இருங்க. நிலா? ஏய் சோழா, அதெல்லாம் இல்லடா. நான் நாளைக்கு அவர்கிட்ட பேசதான்டா போறேன். அது நீ முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. நான் நிலா ஆபீஸ் போயிருந்தப்ப கூட இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. சரி, நீ பிரச்சனையை முடிச்சு செட்டில் பண்ண சொல்லிடுவேன்னு அமைதியா விட்டேன். ஆனா நீ இன்னும் பேசவே இல்லை. உன்னால நிலாக்கு தானே கஷ்டம் அது. சோழன், எனக்கு கஷ்டம்னு நான் அது அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். நீங்க எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? அண்ணன் மூலமா தான் உனக்கு அந்த ப்ராஜெக்டே வந்துச்சு. இப்ப அவனுக்கு காசு கொடுக்கலன்னா அண்ணன் தானே சரி பண்ணணும். இப்படி எனக்கு இருந்தா நான் கேள்வி கேட்க தான் செய்வேன்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சோழன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நிலா, நான் நாளைக்கு அவர்கிட்ட பேசிடுறேன்ப்பா. இல்ல, பணம் நான் வாங்கி கொடுத்துறேன். வாங்கி கொடுத்துறேன்டா. சோழன், இப்ப எதுக்கு அவர்கிட்ட அப்படி பேசுனீங்க? ஏய், என்ன தப்பா நினைச்சுக்க போறாரு? நான் எதுவும் தப்பா சொல்லல. இதுல நீ மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல. உன்னோட பார்ட்னர்ஸ் கேட்கிற கேள்விக்கு நீ தானே பதில் சொல்லணும். அதைத்தான் அண்ணன் கிட்ட கேட்டேன். இங்க பாரு, அண்ணெல்லாம் தப்பாலாம் எடுத்துக்காது. நீ ஃப்ரீயா விடு. டேய், ப்ளே பண்ற. போடுறா. ஒன்ன மாதிரி நல்லா ஓசில வேலை பார்ப்பான்னு நினைச்சேன் என்ன? டேய், என்னடா பண்ற? பாஸ் பண்ணியிருந்தேனே, இதோ ப்ளே பண்றேன். போடுறா. அண்ணா, ஆ? சோழன் சொன்னதை நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் இப்படி வந்து பேசுவாருன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நான் நாளைக்கு அவர்கிட்ட பேசிடுறேன். பணம் வந்துரும். நீ போப்பா. சோழன், பெட்ல ஏறும்போது காலை தட்டிட்டே இருங்க. பாருங்க, பெட் எல்லாம் எவ்வளவு மண்ணா இருக்கு. இதுலயே அப்படியே படுத்து தூங்குவீங்களா? தூங்கும் போது தட்டிக்கலாம் இல்ல? அதுக்கு பெட்ல ஏறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. அப்படியும் பண்ணலாம். சரி, விட்டு ட்ரை பண்ற. அது எப்படி சோழன்? காலையில தலைக்காணி உர போட்டு அழகா செட் பண்ணி வைப்பேன். ராத்திரி உர தனியா தலைக்காணி தனியா இருக்கு. இது பாருங்க, வெறும் தலைக்காணில படுத்திருக்கீங்க. எப்படிங்க இந்த டேலண்ட் எல்லாம் உங்களுக்கு மட்டும் வருது? எந்திரிங்க. எந்திரிங்க, அந்த கவர் கொடுங்க. எந்திரிங்க. இந்தா. நைட் என்னடா காலை கழுத்துல வச்சு கண்ட போஸ்ட்ல படுக்கிறீங்க. அப்புறம் கால்ல எந்திரிச்சு கை வலி கால் வலின்னு புலம்ப வேண்டியது. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப என்ன திட்டே இருக்க? பண்ற வேலை அந்த மாதிரி. இது என்ன? பாட்டில் தனியா இருக்கு, மூடி தனியா இருக்கு.
ஓ தண்ணி கீழே கொட்டி நான் உட்காந்து மாப் பண்ணுமா? இல்லம்மா, குடிக்கிறதுக்காக திறந்தம்மா. இப்ப குடிக்க தான் போறேன். பாத்தியா, குடிச்சிட்டேன். போதுமா? இவ்வளவுதான் குடிப்பீங்களா? நல்லா குடிங்க. ம், 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 மூடி யார் போடுவா? ம். சரி, சரி. நீ ரொம்ப நல்ல மூட்ல இருக்கியோ? ஏனிலா, நம்ம இந்த ரூமுக்கு ஏசி போட்டது நல்ல டிசிஷன் இல்ல? சுத்தி மரம் இருக்குன்னு தான் பேரு. நாம தான் மரத்தை பிடிச்சி ஆட்டி விடணும் போல. கொஞ்சம் கூட காத்தே இல்ல. அ, நிலா, உனக்கு இந்த கலர் செம்மையா இருக்கு. இந்த கலர்னு இல்ல, உனக்கு எந்த கலர் போட்டாலும் சூப்பரா இருக்கும். சிலருக்கு தான் இந்த மாதிரிலாம் அமையும். அப்படியா? அ, அ, அதானே, இதுக்கு பதில் வரணுமே. அ, அ, ஆமா நிலா, உன் கலருக்கு எல்லாமே செட் ஆகுது. இதே வார்த்தையை அம்மா கூட சொல்லுவாங்க. நல்ல வேளை நீ உன் அப்பா மாதிரி இல்லாம அம்மா மாதிரி இருக்க. என்னது? இல்ல நிலா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சோழன், இன்னைக்கு நீங்க சேரன் என்ன கத்துனது ரொம்ப தப்பு. நான் தப்பால எதுவும் சொல்லியே. நான் முதல்ல அண்ணனை கத்தவே இல்லையே. இல்ல, வீட்ல எல்லாரும் முன்னாடியும் அப்படி பேசுறது தப்பு. நான் தான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்து கத்துறீங்க? நிலா, எப்பயும் ரிலேஷன்ஷிப்பையும் பிசினஸையும் ஒன்னா வச்சுக்கவே கூடாது. அது தனித்தனியா தான் வச்சுக்கணும். இல்லனா எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சிக்கலாயிடும். அது ஒரு சின்ன பிரச்சனை. நானே பேசியிருப்பேன். நீங்க சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து அண்ணன் கிட்ட அதை பத்தி பேச போய் அண்ணன் முகமே மாறிடுச்சு. அப்படிலாம் இல்ல நிலா. அண்ணன் சொன்னாலும் இப்படி காசு கொடுக்காம டிலே பண்றான்ற வருத்தத்துல தான் அண்ணன் முகத்தை அப்படி வச்சிருக்கு. அப்படி இல்ல சோழன். நீங்க அவர்கிட்ட தனியா பேசியிருந்தா கூட பரவாயில்ல. இப்படி எல்லாரும் முன்னாடியும் கேக்குறது அவருக்கே ஒரு மாதிரி இருக்காதா? உனக்கு அண்ணனை பத்தி தெரியல நிலா. அண்ணன் இந்த மாதிரி பண விஷயத்துல ரொம்ப மோசம். எத்தனை பேர்கிட்ட ஏமாந்துருக்கு தெரியுமா? தெரிஞ்ச ஆளுங்கன்னு சொல்லி சில ஆளுங்களை எல்லாம் கூட்டு போய் வேலை செய்யும். அவங்க என்ன பண்ணுவாங்க? சேரன் வச்சு வேலை வாங்கிட்டு தெரிஞ்சவ தானேன்னு சொல்லி ஏமாத்திடுவாங்க. அதை கூட அண்ணன் கண்டுக்கவே கண்டுக்காது. வேலை செஞ்சவங்களுக்கு கை காசை போட்டு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கும். பண விஷயத்துல அண்ணனுக்கு விவரமே பத்தாதுன்னு இல்ல. அதே மாதிரி உன்னையும் நினைச்சிடக்கூடாது இல்ல. நம்ம இல்ல தானே ஃப்ரீயா பண்ணி கொடுப்பான்னு நினைச்சிட்டா என்ன பண்றது? நீ மட்டுமா அந்த கம்பெனி நடத்துற? உன் கூட இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் நீ தானே பதில் சொல்லணும். அதுக்காக தான் அண்ணன் கிட்ட அப்படி பேசுனேன். அப்படி இல்ல சோழன். இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் பணம் முன்ன பின்னதான் வரும். அப்படி கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நான் நினைச்சா அவர்கிட்ட டைரக்டாவே கேட்க முடியும். இது அண்ணனால வந்ததாலதான் நான் அண்ணன் மூலமா கேட்கலான்னு பார்த்தேன். இது ஒரு சின்ன மேட்டர், நானே டீல் பண்ணிருப்பேனே. இங்க பாரு நிலா, முதல் விஷயம் அண்ணன் தப்பா நினைக்காது. அடுத்து, இதனால அண்ணன் உன்னை தேவையில்லாத விஷயத்துல இழுத்து விடக்கூடாது. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் பேசினேன். அப்படி இல்ல சோழன். அது வந்து நீ ஃப்ரீயா விடுனில்ல. சரி, உனக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உனக்கு வீடியோ அனுப்பியிருக்கேன். அது செம்ம சிரிப்பா இருந்துச்சு. அதை பாரேன்.